சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அமைச்சர்களுடன் ஆலோசனை நடத்தி வருகிறார். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் கார்த்தி. கார்த்தி, வணக்கம். விவரங்கள் என்ன? தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது அறிவிக்கப்பட்ட பல்வேறு துறைகளின் தற்போதைய அந்த திட்டங்களின் நிலை என்னவாக இருக்கிறது தொடர்பாக ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்தி வருகிறார். இதில் குறிப்பாக நெடுஞ்சாலை, சிறு துறைமுகங்கள் மற்றும் வணிக வரி, பத்திரப்பதிவுத்துறை மற்றும் உணவு மற்றும் கூட்டுறவுத்துறை ஆகிய துறைகள் தொடர்பாக ஆலோசனையானது நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் கடந்த பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது ஒவ்வொரு துறை ரீதியாக ஒதுக்கப்பட்ட நிதி முறையாக செயல்படுத்தப்பட்டு வருகிறதா, கூடுதலாக நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறதா என்பது தொடர்பாக விரிவாக அமைச்சர்களுடன் அவர் கேட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்களாக இருக்கட்டும், குறிப்பாக நெடுஞ்சாலைத்துறையில் பல்வேறு இடங்களில் பால கட்டுமான பணிகளுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பால கட்டுமான பணிகள் எந்த அளவுக்கு இருக்கிறது, அதற்கான நிலங்கள் கையப்படுத்துதல் மற்றும் பாலப்பணிகள் பூர்வாங்க பணிகள் துவங்கி இருக்கிறதா உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக அந்த நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் மற்றும் அமைச்சருடன் ஆலோசித்து வருகிறார். இதுபோன்று ஒவ்வொரு துறையும், அதிலும் குறிப்பாக அடுத்த கட்டமாக வணிக வரித்துறை தொடர்பாக பத்திரப்பதிவு, ஒவ்வொரு ரிஜிஸ்டர் அலுவலகத்திலும் நடைபெறக்கூடிய பத்திரப்பதிவு தொடர்பாகவும் விரிவாக ஆலோசித்து வருகிறார். இதுபோன்று உணவு வழங்கல், பத்திரப்பதிவு, கூட்டுறவுத்துறை ஆகிய துறைகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அதே நேரத்தில் செயல்படுத்தப்பட்டு வரக்கூடிய திட்டங்கள் அந்த துறை ரீதியாக மக்களுக்கு பயனாளர்களுக்கு முறையாக சென்று சேர்கிறதா என்பது தொடர்பாகவும் முதலமைச்சர் அவர்கள் விரிவாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் விவாதித்து வருகிறார். இந்த ஆலோசனை கூட்டத்துக்கு பிறகாக ஒவ்வொரு துறைகள் தொடர்பாக அடுத்த வர நாட்களில் மற்ற துறைகள் மற்ற அமைச்சர்களுடனும் ஆலோசனை நடத்த அரசு திட்டமிட்டிருக்கிறது. அதற்கான பணிகளும் நடைபெற்று வருகிறது. தகவல்களுக்கு நன்றி கார்த்தி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.